லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அண்ணா, எங்க இருக்கீங்க? இதோமா வந்துட்டே இருக்கோம். அண்ணா, நாங்க வந்த வண்டிய செக் போஸ்ட்ல போலீஸ் மடக்கிட்டாங்க. இப்ப நான் என்னென்ன பண்ணட்டும்? வண்டியில இருந்து குதிச்சு போலீஸ் கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணட்டுமா? நோ, அவங்கள நம்ப முடியாது. நீ வண்டிக்குள்ளேயே இருமா. நாங்க உங்களை ஃபாலோ பண்ணி தான் வந்துட்டு இருக்கோம். இதோ இப்ப வந்துடுறோம். ஹலோ மேம், நீங்க சொன்னது சரிதான். அந்த மூர்த்தி போலீஸ் கிட்ட பணம் கொடுத்து சரி பண்ணிட்டான். அண்ணா, ரொம்ப லேட் பண்ணாதீங்க, சீக்கிரம் வாங்க. நீ பயப்படாம இருமா. இன்னும் 10 நிமிஷத்துல அவங்கள சுத்தி வளைச்சிருவோம். தேவா, கொஞ்சம் சீக்கிரம் போங்க. ஓகே மேடம். சார், கொஞ்சம் சொல்லி விட சொல்லுங்க சார். சரி சரி போ. யோ கான்ஸ்டபிள், அப்படியா ஓட்டம். பசங்க சரியாவே கெட்டல. இத கூட நான் தான் செய்யணும் போல இருக்கு. சை. டேய், போலீஸ்டா. அவங்கள லஞ்சம் கொடுத்தா சரி கட்ட முடியாது. நீயே ஏதாவது பேசி சமாளிச்சு எஸ்கேப் ஆயிடு. சரிண்ணே. டேய், அவங்க கிட்ட மாட்டிக்காதடா. நான் பாத்துக்கிறேண்ணே. போய் அந்த வண்டியை செக் பண்ணுங்க. ஓகே. எல்லாரும் அமைதியா இருங்க, என்னன்னு பாப்போம். ஏய், வண்டி விட்டு கீழே இறங்குடா. சார், நான் அவசரமா போயிட்டு இருக்கேன் சார். நீ எங்க அவசரமா போயிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். முதல்ல வண்டியை விட்டு இறங்கு. பின்னாடி நிக்கிற வேன் யாருதுடா? ஒண்ணு தானே? சார், அது எனக்கு தெரியாது சார். யோ, என்னையா சொல்றான்? மேடம், கீழே இறங்க சொன்னா இறங்க மாட்டேன்றா மேடம். ஏய், கீழே இறங்க சொன்னா இறங்க மாட்டியா? பெரிய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா? ஏய், இறங்குடா. வெளியே வாடா. இல்ல மேடம், அர்ஜென்ட்டா போகணும். வெளியே வாடாண்ணா. மேடம் இறங்குறேன் மேடம். மேடம், பின்னாடி நிக்கிற வண்டி யாருது? மேடம், எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை மேடம். நான் என் ஓனரை பிக்கப் பண்ண போயிட்டு இருக்கேன் மேடம். உள்ள யாரா இருக்கா? இல்லை, அது வந்து மேடம். தரங்க. ஏய், யாரா இவன்? என் ஃப்ரெண்டு மேடம். ஃபுல்லாக சரக்கு போட்டு மட்டையாயிட்டார் மேடம். அவனை எழுப்புடா. மேடம், அதான் சொல்கிறேன் மேடம், மட்டையாயிட்டேன் மேடம். இன்னும் 1 மணி நேரத்துக்கு அவனால் எந்திரிக்க முடியாது மேடம்.
எழுந்துடா. மேடம் டேய் மூர்த்தி, என்ன மேடம்? நீயா? வெளிய வாடா. மேடம் என்னடா இது? என்னதுக்கு மேடம் பிடிக்கிறீங்க? உன்னை பிடிக்காம மேடம் உள்ள தரவா செக் பண்ணிட்டேன் மேடம். காய்கறி முட்டை தான் இருக்கு. பாத்தீங்களா மேடம்? இப்போ அதை நம்புங்க மேடம். நான் யாரையும் கடத்தல மேடம். டேய் வாய மூடு, பல்ல உடைச்சிருவேன். உன் டிரைவர் என்னன்னா அந்த வண்டி உங்களுது இல்லைன்னு சொல்றான், நீ கடத்தலன்னு சொல்ற. இதுல இருந்தே தெரியல உன் லட்சணம். யோ, என்னையா செக் பண்ணீங்க? போய் நல்லா செக் பண்ணுங்க. எஸ் மேடம். போங்க. ஏய் நடடா. மேடம் ஓடாங்க. மேடம் ஓபன் பண்ணியா? ஓபன் பண்ண. இவன் எப்படி இங்க வந்தா? இவ வாசுகி மருமகளாச்சே. கீழே இறங்குங்க. கீழே இறங்கம்மா. இறங்க. மித்ரா, நீ இப்படி கையும் களவுமா சிக்குவன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. மேம், நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. ஏய், இதுக்கு மேல என்ன எவிடன்ஸ் வேணும் சொல்லு. ச்சீ, நீ ஒரு பொண்ணா? போய் ஜீப்ல ஏறு போ. ஐயோ மேடம், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஏய், இப்ப நீ போறியா? என்ன சொல்ற? மேடம் இவங்க தான் என் தங்கச்சி. நமக்கு தகவல் கொடுத்தது இவங்க தான். என்ன சொல்றீங்க? ஆமா மேம், இவங்களை ஃபாலோ பண்ணி போய் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணது நான் தான். காரியத்தையே கெடுத்துட்டானே. நீங்க தான் என்ன ஆரம்பத்துல இருந்தே தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இப்பவாவது என்ன நம்புங்க மேம், ப்ளீஸ். மேடம், இவங்க தான் மேடம் எங்களை காப்பாத்துனாங்க. மேடம், இவங்க இல்லைன்னா எங்க வாழ்க்கையே பாழா போயிருக்கோம் மேடம். பாத்தீங்களா மேடம், மித்ரா நல்லவங்க மேடம். ஆமா மேடம், இவங்க தான் எங்களை காப்பாத்துனாங்க. கான்ஸ்டபிள்ஸ், இவனை முதல்ல வண்டியில ஏத்துங்க. நீங்க எல்லாம் வாங்கம்மா. நீ ரொம்ப ரிஸ்க் எடுத்திருக்க. குட். பொண்ணுங்க இப்படிதான் உன்ன மாதிரி தைரியமா இருக்கணும். இத்தனை பொண்ணுங்களோட லைஃப நீ காப்பாத்திருக்க. இதுக்கு முதல்ல நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஆமா, உனக்கு எப்படி இவ்ளோ துணிச்சல் வந்துச்சு? மேடம், நானும் இந்த பொண்ணுங்கள்ல ஒருத்தி தான் மேடம். இவங்களுக்கு நான் கிடைச்ச மாதிரி அன்னைக்கு எனக்கு யாரும் கிடைக்கல. உண்மையை சொல்லணும்னா நானும் எல்லா பொண்ணுங்கள மாதிரி எல்லாத்தையும் பார்த்து பயப்படுறவ தான். அடிபட்டு அடிபட்டு இப்ப கொஞ்சம் தைரியம் வந்திருக்கு. அன்னைக்கு மட்டும் யாராவது ஒருத்தர் இந்த மூர்த்தி கிட்ட இருந்து என்னை காப்பாத்திருந்தா நான் இவ்ளோ பிரச்சனைகளை சந்திச்சிருக்கவே மாட்டேன். அதுக்காக நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, பொண்ணுங்கன்னா பயப்படாம தைரியமா இருக்கணும்னு. இது நடக்காம போயிருந்தா இந்த தைரியம் எனக்கு வந்திருக்காது. குட். இப்படிதான் இருக்கணும். தனக்கு வந்த கஷ்டத்தை நினைச்சு கவலைப்படாம அத ஒரு அனுபவமா எடுத்துக்கிட்டு வாழ்க்கையை எதிர்கொள்றது பெரிய விஷயம். உண்மையிலேயே உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மித்ரா. அப்புறம் உன்கிட்ட நான் மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. என்ன மேடம் பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு? இல்ல மித்ரா, உன்னை பத்தி சரியா தெரிஞ்சுக்காம யார் யாரோ சொன்னாங்கன்னு எல்லார் முன்னாடியும் நான் உன்னை தப்பா பேசிட்டேன். ஐ எம் சாரிமா. அப்படி பார்த்தா
நானும் உங்ககிட்ட சாரி கேட்கணும் மேடம். நீயுமா? ஏன்? ஆ, நானும் உங்களை பத்தி முழுசா தெரிஞ்சுக்காம ஒரு டைம் உங்களை கை நீட்டி சாரி மேடம். அதெல்லாம் அப்பவே நான் மறந்துட்டேன். நீ அதை மறுபடியும் ஞாபகப்படுத்திட்டியே. எனிவே, சாரிக்கு சாரி கழிஞ்சு போச்சு. இப்போ ஓகேவா? ஓகே மேடம். சரி மித்ரா, நான் வசுவை மீட் பண்ணி நடந்த எல்லா உண்மைகளையும் சொல்லிடுறேன். அது மட்டும் இல்ல, அன்னைக்கு உன் மேல போட்ட பழிகளுக்கெல்லாம் பின்னாடி என்ன நடந்திருக்கு, யாரெல்லாம் இதுக்கு பின்னாடி இருக்காங்கன்னு எல்லாத்தையும் நான் கண்டுபிடிக்கிறேன். நீ கவலைப்படாம போ. ஓகே? உங்களுக்கு என் மேல எந்த தப்பான அபிப்பிராயமும் இல்லைல்ல? அது போதும் மேடம். மத்ததெல்லாம் பாத்துக்கலாம். நான் வரேன். ஓகேமா, டேக் கேர். கான்ஸ்டபிள்ஸ், அந்த பொண்ணுங்களை எல்லாம் வண்டியில ஏத்துங்க. ஓகே மேடம். ஐயோ மித்ராமா, எதுக்குமா நீங்க இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்கீங்க? இங்க கொடுங்க. பரவாயில்லண்ணே, நீங்க வரதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் நான் தானே செஞ்சுட்டு இருந்தேன். நான் எவ்வளவு நேரம் தான் சும்மா இருக்கிறது சொல்லுங்க? நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். இல்லம்மா, அப்படிலாம். பரவாயில்ல, போங்கண்ணா. சரிம்மா. சொல்றா, நல்லா தான் இருக்கேன். ஆமா மச்சா, இந்த பொண்ணுங்களே இப்படிதான். யாரையுமே இப்பெல்லாம் நம்பவே கூடாதுடா. நல்ல அப்பாவி மாதிரி இருப்பாளுங்க, அதுக்கப்புறம் நம்ம தலையிலேயே மிளகா அரைச்சிருவாளுங்க. டேய் இங்க பாரு, என் அனுபவத்துல சொல்றேன், எந்த பொண்ணுமே முழுசா நம்பி பக்கத்துல சேர்க்காத வரைக்கும் நீ சேஃப். என்ன புரிஞ்சுதா? அட ஆமாண்டா. ஒரு நிமிஷம் கூப்பிடுறேன். என்ன வேண்டாமா? அம்மா இந்தாங்கம்மா. தேங்க்ஸ்ண்ணா. ஏய் என்ன திமிரா உனக்கு? இந்த ஆள் கொடுத்தா வாங்கி குடிக்கிற, நான் கொடுத்தா நீ வாங்க மாட்டியா? உனக்கு என்ன நான் அவ்வளவு கேவலமா போயிட்டேனா? அண்ணா நீங்க போங்க. ச்சே, உனக்கெல்லாம் பாவம் பார்த்து தண்ணி கொடுத்தேன் பாரு, என்ன சொல்லணும்? ஏங்க, நான் கேட்டேனா? இல்ல நான் கேட்டேனான்னு கேட்டேன். நான் பாவம், எனக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுங்க நான் கெஞ்சினா? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். என்ன ட்ரை பண்றீங்க? சே, என்ன பொண்ணுடி நீ? எந்நேரமே மூஞ்சில முள்ள கட்டிட்டு தான் இருப்பியா? உங்ககிட்ட மனுஷன் பேச முடியுமா? பேசாதீங்க. நானா வந்து பேச சொன்னேன்? எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு காரணம் வச்சு என்கிட்ட பேச வர்றது நீங்க தான், நான் இல்ல. ஆமா, இவ பெரிய மிஸ் யூனிஸ். நாங்க அப்படியே காரணம் தேடிட்டு உங்ககிட்ட பேச வந்துட்டோம். ஏ போ, ஏதாவது சொல்லிட போறேன். என்ன ஏதாவதுன்னா என்ன சொல்லுவீங்க? சொல்லிதான் பாருங்களேன். இத்தனை நாள் சொன்னதெல்லாம் பத்தாதா? இப்ப புதுசா வேற சொல்றதுக்கு பாக்கி இருக்கா? ஏய் யாரடி நீலா? எப்பாவது ஏதாவது சண்டை போட காரணம் கிடைக்கும்னு பாத்துட்டே இருப்பியா? உன்ன வேண்டாம், தேவையில்லாம வம்பு வளர்க்காதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஆமா, உன்கிட்ட வம்பு வளர்க்கறதுக்கு தான் நான் யூஎஸ்ல போய் படிச்சுட்டு வந்தேன் பாரு. சே, இந்த பிரச்சனையே வேணான்னு சொல்லிட்டு தான் நான் வெளில தங்கிக்கிறேன்னு சொன்னேன். எங்க விடுறாங்க? எப்படியாவது அழுது டிராமா பண்ணி கூட்டு வந்துடுறாங்க. நானும் அதுல மயங்கி போயிடுறேன். சே, எல்லாம் என் தலை எழுத்து. மித்ரா, மித்ரா, என்னாச்சு? வினய், என்னடா?
சிங்கம் என்னாச்சு? வழக்கம் போலதாமா, புதுசா ஒண்ணும் இல்ல. மித்ரா, இன்னைக்கு கோயில்ல ஒரு சாமியார பார்த்தேன். நம்ம குடும்பத்துல நடக்கிற பிரச்சனை எல்லாம் சொன்னேன். அவரு உங்க 2 பேருக்கும் கட்டிவிட சொல்லி கயிறு கொடுத்தாரு. இத கட்டுனா பிரிஞ்சிருக்கிற கணவன் மனைவி ஒன்னா சேருவாங்களாம். அம்மா இதெல்லாம் மித்ரா, எனக்காகமா கைய நீட்டு. வினய், கை நீட்டு. மா போமா, சும்மா கைய நீட்டுறான, நீட்டு. மா. நீட்டு. இத 2 பேரும் நான் சொல்ற வரைக்கும் கழட்டாம வச்சிருக்கணும், என்ன? ம். இப்ப கூட சேர்ந்து வாழ்றதுக்கு ஏதாவது கிணத்துல போய் வந்து சாப்பிடலாம். ஏய் ஏய், ச்சே, என்ன வேணுங்கிற பண்றியா? ச்சே, சொந்த வீட்டுல எனக்கு நிம்மதி இல்ல. இதெல்லாம் என்ன சிங்கம், பயந்துட்டியா? சாச்சா, எங்க எப்படி வாழ்ந்துட்டு இருந்த நீ? இப்படி நடு ரோட்ல கத்திரிக்காய் முருங்கைக்காய்லாம் வாங்கிட்டு போயிட்டு இருக்கே. உன்னை பார்க்கவே எனக்கு பரிதாபமா இருக்கு. இங்க பாரு, உன்கிட்ட எல்லாம் பேசுறதுக்கு எனக்கு நேரமும் இல்ல, விருப்பமும் இல்ல. புரிஞ்சுதா? ஒழுங்கு மரியாதை வழிய விட்டுட்டு போயிட்டே இரு, சொல்லிட்டேன். அவ்வளவுதான். ஒரு சிங்கம், ஏன் இப்படி எந்நேரமும் உன் பெடரிய செலுத்துக்கிட்டே இருக்க? கொஞ்சம் பொறுமையா நான் சொல்றத கேளு. சிங்கம் சிங்கம்லாம் காட்டுல இருந்தாதான் மரியாதை. இப்படி ரோட்ல திரிஞ்சா மரியாதையே கிடையாது. உன்னை பத்தி ராக்கி என்னெல்லாம் பில்டப் கொடுத்தான்னு தெரியுமா? நீ என்னடானா வரிக்கிக்கு வாலாட்டுற என்னவோ மாதிரி அவ கொடுத்த காசுக்கு அவ பின்னாடியே சுத்திட்டு இருக்க. இதெல்லாம் உன்ன மாதிரி வீரம் செய்யற வேலையா? உனக்கு வாங்கினதெல்லாம் பத்தலன்னு நினைக்கிறேன். மித்ராமா எனக்கு கொடுத்தது வெறும் காசு மட்டும் கிடையாது, எங்க அம்மாவோட உயிர். அதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? ஆனா மித்ராமா உன்ன மாதிரி கிடையாது. போதும் சிங்கம், சும்மா அவன் நல்லவ வல்லவன்லாம் பாட்டு பாட ஆரம்பிச்சிடாத. இதே 3 லட்சம் ரூபாய நான் உனக்கு கொடுத்திருந்தா இந்நேரம் மித்ராவை போட்டு தள்ளிட்டு அடுத்த ப்ராஜெக்ட பார்க்க போயிருப்பல. பின்னென்ன? இங்க பாரு, இந்த நிலைமையில உன்னோட ஆப்போசிட் பார்ட்டி பார்த்தா என்ன நினைப்பாங்கன்னு சொல்லு. ஏய், முதல்ல நீ கிளம்பு. எதுக்கு இப்ப நீ என்ன நிக்க வச்சு பேசிட்டு இருக்க? நீ என்கிட்ட என்ன பேசினாலும் சரி, உன்னால என்ன வந்து மித்ராவுக்கு எதிராக திருப்பவே முடியாது. அடச்ச, அந்த மித்ராவை விடு. உனக்கு அதை விட பெரிய பெரிய ப்ராஜெக்ட் எல்லாம் இருக்கு, பண்றியா? நீ சொல்லு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எது? யாரு? உன்கிட்ட பெரிய பெரிய ப்ராஜெக்ட் இருக்கா? ஏமா ஃபாரின் பேபி, இதை என்ன நம்ப சொல்றியா? ஒரு 3 லட்சம் ரூபாய் கேட்டதுக்கு மூக்கால அழுத. நீ பெரிய ப்ராஜெக்ட் வச்சிருக்கிற, மூஞ்ச பாரு. $5 லட்சமா? ஆமா,
இது வெறும் அட்வான்ஸ் தான். நான் சொல்ற வேலையை மட்டும் கரெக்டா முடிச்சேனா இதே மாதிரி இன்னொரு 5 லட்சம் உனக்கு கிடைக்கும்.